சைவ மீன் எப்படி சூப்பராக இருக்கு பார்த்தாங்களா? அப்படியே அசைவம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் வந்து மீன் மசாலா போட்டால் நல்லா சூப்பராக இருக்குமா. மீன் மசாலா போட்டு செய்யுங்க. வாங்க இன்றைக்கி சைவ மீன் பொரியல் பார்த்துடலாம். அதுக்கு குண்டு குண்டான 2 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் வாழைக்காய் வச்சு செய்வாங்க. அந்த வாழைக்காய் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும். மீன் சாப்பிட்டா தானே இருக்கும். அது மாதிரி கத்திரிக்காயில் செஞ்சாக்க நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காயில் உள்ள காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுமா, இதை வந்து இப்படி கொஞ்சம் சைடாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக சைடாக கட் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இந்த அளவுக்கு மொத்தமாக இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். மீன் இப்படி தானங்க இருக்கும். அதனால் வந்து இதில் வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் ரவுண்டு போட்டுக்கலாம். இது போட்டு எடுத்துட்டாக்கா எடுக்க வந்துடும். இது எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். தங்களா இதுக்கு மீன் மசாலா கொடுத்து செஞ்சால் நல்லா இருக்குமா. இப்போ இதுக்கு சுத்தமாக எல்லாத்தையும் கழுவி 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ரொம்ப உப்பு போடக்கூடாது, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக இருந்தாக்கா கடுத்தா மாதிரி நல்லா இருக்காது. உப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மீன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடையில் மீன் மசாலா பொடி விற்கும், அந்த மீன் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். உப்பு போட்டதுனால தண்ணி விடுங்க. இது 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடு வந்துருச்சுமா, இதில் போட்டுடலாம். இது நல்லா சூப்பராக இருக்குமா. வாழைக்காவில் செய்கிறது ரொம்ப அழுத்தமாக தெரியும். நீங்கள் இதை மாதிரி கத்திரிக்காவை நல்லா ரவுண்டு ஷேப்பில் அரிஞ்சு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். நம்ம சைவ மீன் மசாலாவை போட்டுட்டாக்கா சூப்பராக சைவ மீன் தான் சொல்ல மாட்டாங்க. இது நெசம் மீன் தான், மீன் வறுவல்னு தான் சொல்லுவாங்க. இது வேகட்டும். அடுத்த சைடு போட்டலாம். இது நல்லா சிம்மிலே வச்சு வேக விடுங்க. இப்போ திருப்பி போட்டாச்சுங்க, பார்த்தாங்களா. கொஞ்சம் கூட கருகாமல் சிம்மில் வச்சு இது நல்லா பொரிச்சாக்கா நல்லா சூப்பராக இருக்குங்க. மீன் மாதிரியே, வஞ்சர மீன் மாதிரியே இருக்கும். இது 10 நிமிஷம் நல்லா நின்று வெந்தாக்கா தான் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நின்று வேகணும். அது ஒரு ஈடு எந்திரிச்சுங்க, எடுத்துடலாம். பார்த்தாங்களா, எண்ணெய்லாம் உரியாது. இப்போ இன்னும் ஒரு ஈட்டையும் போட்டுடலாம்.
வேகட்டும். பாருங்கம்மா, சைவ மீன் பொரியல் ரெடி. பார்த்துக்கங்களா என்ன அழகாக வந்திருக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு லைக் போட்டு விடுங்கம்மா. லைக்கே போட மாட்டேங்கிறீங்களா. இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.